தமிழ் பாரத் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். இது தமிழ் பாரத் வழங்கும் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி. தமிழக வெற்றி கழகத்தின் கொடி எப்போது அறிமுகப்படுத்தப்படும், எப்போதாப்பா தேதி அறிவிப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த கட்சியினுடைய தொண்டர்களும் தொடர்ந்து கேட்ட வண்ணம் இருந்துகிட்டே இருந்தாங்க. ஆனால் தலைமையும் கூடிய விரைவில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக ஆகஸ்ட் 22 இன்றைக்கு காலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய திரு விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி அலுவலகமான பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் கட்சி கொடியேற்றி தாவேக்காவினுடைய கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இந்த கொடியை அறிமுக விழா என்பது பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் பெரும் கொண்டாட்டத்தை கொடுத்துருக்கு. பெரும் மகிழ்ச்சியில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களே உற்று கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இன்னைக்கு மாறி நிற்கிது. இதில் குறிப்பாக பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தின் கொடியில் 2 யானை போர் புரிஞ்சுட்டு சீறி பாயுது. ஒரு பக்கம் வாகை மலர் இருக்குது, 23 பச்சை நிறத்திலான ஸ்டார் இருக்கு, 5 நீல நிறத்திலான ஸ்டார் இருக்கு. மேலே சிகப்பு, கீழே மஞ்சள், அதன் பிறகு சிகப்பு. என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை கலரா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு போறாங்க. ஆனால் அந்த கொடியினுடைய விஷயம் உணர்த்துவது என்ன, அந்த கொடியே கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் என்ன மாதிரியான ஸ்டாண்ட்ல நிற்கிறாரு, என்ன மாதிரி கொள்கையை நான் முன்னெடுக்கிறேன், தமிழர்களுக்கான அரசியலை நான் முன்னெடுக்கிறேன், இதை உலகம் முழுமைக்கும் என்னுடைய கொள்கை பறந்து விருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை இந்த கொடிக்குள்ள அடக்கி இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த கொடியை பார்க்கும்போது அவ்வளவு அட்ராக்டிவா இருக்கிற ஒரு விஷயம் பார்க்க முடியுது. இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற சிகப்பு அப்படிங்கிற வண்ணம் எப்போதுமே உங்களுக்கு தெரியும், சிகப்பு உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்தினுடைய ஒரு வண்ணம். அதாவது மார்க்ஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இயக்கத்தில் அந்த செங்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. கதிரவர்வால் அந்த சுத்தியல் சிம்பிள் போட்டு அந்த நட்சத்திரம் மின்னும் சிபிஎம்முக்கு. சிபிஐயில் பார்த்தீங்கன்னா அருவா போட்டு கதிரவு இருக்கும். அதை கதிரவர்வால் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சிபிஐ வச்சுருக்காங்க. ஆனால் உலகம் முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா உழைக்கும் மக்களுடைய, எளிய மக்களுடைய, அதாவது அனைத்து பாட்டாளி வர்க்கத்தினுடைய ஒரு வண்ணமாக இருக்கக்கூடிய சின்னம் சிகப்பு. அந்த கலரை அந்த வண்ணத்தை தான் குறிக்குது. அது மார்க்சியத்தை குறிக்குது, இடதுசாரி சித்தாந்தத்தை குறிக்குது, கம்யூனிசத்தை பேசுது அப்படின்லாம் சொல்லி குறிப்பிடுவாங்க. ஸோ அந்த விதத்தில் விஜய் அவர்கள் தான் லெஃப்ட் தான், என்னுடைய ஐடியாலஜி லெஃப்ட் தான் அப்படிங்கிற இதில் உறுதியாக இருப்பதாக அந்த கட்சியினுடைய கொடி வண்ணம் உணர்த்துது. அதற்கடுத்ததாக மஞ்சள் எப்படிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ நெட்டில் கேள்வி கேட்டு வராங்க, சோசியல் மீடியாலையும் ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. மஞ்சள் எதுக்கு, மஞ்சள் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம். மஞ்சள் தமிழர்களுடைய பழமை தொன்மையை குறிக்கும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது பழங்காலத்தில் அரசர்கள் காலத்தில் சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர்கள் காலத்திலாம் அரசர்கள் போர் வீரர்களோடு எதிர்த்த நாட்டு படைக்கு பார்த்தீங்கன்னா போய் சண்டை செஞ்சு அதன் பிறகு ஜெயிச்சுட்டு சொந்த நாட்டுக்கு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொந்த நாட்டு மக்கள் எல்லாமே ஆடி பாடி மகிழ்ந்து அவங்களுடைய நெற்றியில் வெற்றி திலகம் இடுவாங்க. அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, ஆரத்தி. அதாவது இன்றைக்கும் கல்யாணம், காது குத்து, சடங்கு, இன்னும் பல விஷயங்கள் ஏதோ ப்ரொமோஷன் கிடைச்சாலோ தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக ஒரு தமிழர்களுடைய ஒரு மரபாக இருக்கிறது இந்த ஆரத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது நெற்றியில் அந்த திலகமிட்டு வரவேற்பாங்க. எல்லாருமே ஆடி பாடி மக்கள் சந்தோஷமாக வரவேற்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா போரில் வெற்றி பெற்று திரும்பி நாட்டு மக்களை சந்தோஷப்படுத்தும் போது நாட்டு மக்கள் எல்லோருமே உற்சாகமாக விஜய் அவர்களுக்கு வெற்றி திலகம் எடுகிறார்கள் அப்படிங்கிற வகையில் இந்த கான்செப்ட் இருப்பதாக நிறைய பேர் அந்த மஞ்சள் வண்ணத்தை சொல்கிறாங்க. ஸோ அதுதான் பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதன் பிறகு இன்னொன்று என்ன அப்படின்னா, பச்சை. இந்த பச்சை கலர் 23 ஸ்டார் இருக்குது. இந்த 23 ஸ்டாருக்கு என்ன அர்த்தம்னு இது வரையும் தெரியல. பட் இருந்தாலும் இந்த கட்சியினர் விளக்குவாங்க அப்படின்னு நம்ம சொல்லி நம்புகிறோம். ஆனால் அதே வேளையில் அந்த 23 ஸ்டாரில் இருக்கக்கூடிய பச்சை என்பது பார்த்தீங்கன்னா பசுமை. அதாவது இயற்கையின் மீதான ஒரு அதீத காதலை கொண்டிருக்கிறோம். இயற்கையை நாங்கள் நேசிக்கிறோம். விவசாய புரட்சியை நாங்கள் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறோம். விவசாயத்தில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி இந்த நாட்டு மக்களுக்கு பெரிதளவில் ஒரு நன்மை செய்யக்கூடிய வகையில் நாங்கள் அமைக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதான் அந்த பச்சை. அந்த பச்சை பசுமையும் விவசாயத்தையும் இயற்கையும் மலைகளையும் காடுகளையும் நாம் உங்கள் மிகுந்த நேசம் கொண்டு நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதுதான் அந்த பச்சை. அதுக்கடுத்ததாக 5 ஸ்டாரில் நீல நிறம் இருக்குது. அந்த நீலம் பார்த்தீங்கன்னா நீரை குறிக்கும். குறிப்பாக கடல், வானம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீலம்.
அந்த நீலம் வந்து உலகம் முழுமைக்கும் வானம் எல்லாமே வந்து நீல வண்ணங்களால் ஆனது. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த நீல வண்ணம் வந்து அம்பேத்கரையும் குறிக்கலாம். அதற்கு அடுத்ததாக எளிய மக்களின் வண்ணமாகவும் நீளத்தை வந்து குறிக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து கடல் சார்ந்த தொழிலில் ஈடுபடுவோர் வந்து மீனவர்கள். ஸோ அவங்களுடைய வண்ணமாகவும் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த நீளத்தை, நீளம் வந்து கடலையும் நீரையும் ப்ளஸ் வந்து வானத்தையும் வந்து குறிக்கக்கூடியதாக வந்து இருக்குது. அதாவது பச்சை வந்து பசுமை, நீர் வந்து கடல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு இயற்கையை வந்து ஒரு சுற்றுச்சூழலாக நாங்கள் முன்னெடுத்து பேசுகிறோம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை வந்து தமிழ்நாட்டில் ஏற்படுத்த போகிறோம் அப்படிங்கிற வகையில் தான் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் கொடி வந்து அமைந்திருக்கிறது. அப்புறம் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் கொடியில் வந்து 2 யானைகள் வந்து போர் புரிந்து அப்படியே சீறி பாய்ந்து அப்படி மிளிர்ற மாதிரி ஒரு காட்சி. இந்த காட்சியை வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடுகள்லாம் நிறைய வீடுகளில் வந்து பார்த்துருப்பீங்க. வீட்டினுடைய நிலக்கதவுல வந்து மேலே வந்து லட்சுமி படம் வந்து சென்டராக இருக்கும். இந்த 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா யானைகள் வந்து மாலையோட பூ போடுற மாதிரி இருக்கும். இது எதற்காக அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இது வந்து ஆசீவகம் மதத்தில் வந்து பின்பற்றின ஒரு விஷயம். இதை வந்து ஆசீவகத்தில் வந்து ஒரு குறியீடாக வந்து கருதி இருந்தாங்க. ஸோ அதன் காரணமாகவே வந்து தமிழர்கள் வந்து இந்த ஆசீவக சமயத்தில் நாத்திகர்களும் இருந்திருக்காங்க, ஆத்திகர்களும் இருந்திருக்காங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்ப தமிழர்களுடைய தொன்மையை வந்து டீட்டெயிலாக வந்து பேசுது அப்படிங்கிற ரீதியில் வந்து பொருள் கொள்ளலாம். ப்ளஸ் வந்து போரில் வந்து வெற்றி வாகை சூடி வந்து அந்த வாகை மலரோடு நிற்கும் போது அந்த வாகை மலருக்கு வணக்கம் செலுத்துவதாகவும், அதே சமயம் இந்த தமிழக வெற்றி கழகம் வந்து நிச்சயமாக கோட்டையில் கொடியேற்றி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் விதமாகவும் அந்த யானைகள் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த ஏற்கனவே நான் சொன்னேன், அந்த மஞ்சள் நிறம் வந்து வெற்றி திலகமிடுதல் அப்படின்னு சொல்லி, அதுதான் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறதுலேயே வெற்றி அப்படின்னு இருக்குது. வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தாவேகா தொண்டர்கள். வாகை மலரும் வெற்றி வாகை சூடப்போவதை உணர்த்துகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அறிமுக பாடலும் வந்து வெளியிடப்பட்டது. அதில் வந்து என்ன லைனில் சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழன் கொடி பறக்குது, தலைமை யுகம் பிறக்குது, 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒழிக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாமே வந்து செம்ம வைப்பில் இருக்காங்க. அப்படியே ஆர்ப்பரித்து போகிறாங்க. அப்படியே புல்லரிச்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இதை வந்து இந்த பாட்டு வேற லெவலில் கொண்டு போயிட்டாரு இசையமைப்பாளர் தமன். அப்புறம் லிரிக்ஸ்ட் விவேக் சார் பின்னி எடுத்துட்டாரு. அப்படியே பாட்டெல்லாம் தெரிக்க விட்டுட்டாங்க. ஸோ நிச்சயமாக விஜய் அவருடைய முதல் மாநில மாநாடு வந்து விரைவில் நடக்க இருக்கு. அந்த மாநாட்டில் மிகப்பெரிய பாடலாக இந்த பாடல் வந்து ஒலிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இப்போவே சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லா தொலைக்காட்சி மற்றும் வலையொலிகளில் இந்த பாடல் வந்து பயங்கரமாக ஒவ்வொரு வீட்டுக்காரையும் தட்டி போய் ஒழிச்சிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை வந்து மக்கள் வரவேற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தாவேகா தொண்டர்கள் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கொடியில் இருக்கக்கூடிய சில டீட்டெயிலை எல்லாமே வந்து சொல்லிட்டேன். ஸோ இதை மீறி இதில் இந்த வண்ணம் இதை குறிக்குது, இந்த விஷயம் அது பேசுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது தோணுனா, உங்களுக்கு ஏதாவது பல விஷயங்கள் தோணுனா நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர்கள் ராம்குமார் மற்றும் லயோலாமணி ஆகியோரை வந்து நம்ம சேனலில் வந்து நேர்காணலாம் எடுத்திருந்தோம். ஸோ அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க, நிச்சயமாக அந்த கொடி வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த கொடியானது மக்களை போய் சென்றடைந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து சந்தோஷமாக அந்த கொடியை ஒவ்வொரு இல்லங்களையுமே தொண்டர்கள் தோழர்கள் வந்து ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசியிருந்தார். அப்புறம் முறையான அனுமதி பெற்று மற்ற தோழமைகளோடு எந்த ஒரு முரண் வராத வகையிலும் இணைந்து நீங்கள் வந்து செயல்படுங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ மற்ற கட்சி கொடி கம்பங்கள் வந்து திமுக, அண்ணா திமுக, பாமக, விசிக, மதிமுக, கம்யூனிஸ்டுகள், தேமுதிக, இன்னும் பல கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற கட்சிகளோடைய கொடிக்கம்பம் அருகில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் கொடியும் சீறி பாய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பட்டொலி வீசி பறக்க போகிறதுன்னு சொல்லி இப்பவே தாவேகா தொண்டர்கள் வந்து சோசியல் மீடியாவில் எழுதிட்டு வராங்க. ஸோ தமிழக வெற்றி கழகத்தின் கொடி கோட்டையில் கொடியேற்றும் அப்படின்னு சொல்லிட்டும் தாவேகா தொண்டர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. ஸோ கோட்டையில் கொடியேற்ற போகிறதா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.